அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தால், 1ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போம். முதல்ல ஒரு அன்பு வேண்டுகோள். நாம பார்த்துட்டு இருக்கிறது ஜோதிடத்தினுடைய மிக 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 முக்கியமான உயிர் நாடி விதிகளான 144 விதிகள். அதுல 48 விதிகளை பார்த்துட்டு இன்னும் 96 விதி இருக்கிறது. தொடர்ந்து அவைகளை தவறாமல் அந்த காணொளி உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன்ங்கிறது மூலமா உங்களுக்கு உடனுக்குடன் அந்த காணொளி நீங்க பார்ப்பதற்கு, தொடர்ச்சியாக தடையில்லாமல் பார்ப்பதற்கு மிகவும் சரியான அமைப்பாக இருக்கும் அல்லவா? சரி, நம்ம 5வது லக்னத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல நேத்து நான் ஒரு காணொளி பார்த்தேன். இந்த திதி கரணம் யோகம்னு ஒருத்தர் நிறைய பேசிட்டு இருப்பார், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசுறார். பேசும்போது ஒரு பிரபலமான ஜோதிடர் தான். பேசும்போது ஒண்ணு சொல்றாரு, மகர மண்டலத்துல சனி பகவான் இருந்து அவங்களுக்கு சொந்த தொழில் அமையாது, சொந்த தொழில் செய்ய முடியாதுன்னு பேசுறாரு. மகரத்துல அது எந்த ஜாதகம் அவர் சொல்றதே, மகரத்துல சனி இருக்குதா அவங்க சொந்த தொழில் செய்ய முடியாது. மகரம் சிம்மா மீனத்தை சொல்றார். முதல்ல மகரத்தை தான் சொன்னார். திருப்பி திருப்பி அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிறைய தடவை சொன்னார், மகரத்துல சனி இருந்தா சொந்த தொழில் செய்ய முடியாது, சொந்த தொழில் அமையாதுன்னு சொல்லி பேசினார். அது முழுக்க முழுக்க தவறான ஜோதிட கருத்து. மிக 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 ஒரு ஒரு மிக மிக ஒரு பொய்யான தவறான ஜோதிட கருத்து. மகரத்தில் சனி இருந்தா சொந்த தொழில் அமையாதுங்கிறது பொய்யான ஜோதிடம். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கலாம். நானே ஆதாரம், நான் ஒன்றும் அந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது அல்லது எனக்கு நான் படிச்ச ஜோசியத்தில் இருக்குதுன்னு கூட சொல்ல வரல. நானே என் ஜாதகமே ஆதாரம். என் ஜாதகத்துல மகரத்துல தான் சனி பகவான் இருக்கார். அதனாலதான் எனக்கு அதை பார்த்ததுல இருந்து இதுக்கு, ஏன்னா மகரத்துல சனி இருக்கிறவங்க எல்லாம் மன ரீதியா அவங்க வந்து பாதிச்சிடக்கூடாது அல்லவா? அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு ஏற்படும். ஐயோ, மகரத்துல சனி இருக்குதா, ஆனா சொந்த தொழில் செய்ய முடியாதாட்டிருக்கு, சொந்த தொழில் அமையாதாட்டிருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு 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 பின்னடைவு ஏற்படுத்திடும் அல்லவா மன ரீதியா. அதனால இதை தெரிஞ்சதை அது அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. அப்ப அதை நான் சொல்லலைன்னா நான் எப்படி சரியான ஜோதிடராக இருக்க முடியும்? தெரிந்த ஜோதிடத்தை சொல்லாமல் இருப்பது, ஒருத்தர் மனசு வந்து சங்கடப்படுவாங்கறதுக்காக உண்மையை சொல்லாமட்டா நான் ஜோதிடத்துக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் ஆயிரும். எனக்கு மகரத்துல சனி பகவான் மகரத்தில் இருக்கிறப்போ அவர் தசையே நடத்துறப்பதான் சொந்த தொழிலே என் வாழ்க்கையில நான் நடத்துறேன். அதுலயும் கேது வேற, எல்லாத்தையும் சுருக்கி தனிமைப்படுத்துற கேது வந்து இருக்க மகரத்திலேயே. ஆனா சனி கேது இணைவு. குரு திசை நடந்த காலத்துல குரு வந்து ஆட்சி வீடாக இருக்கிறாரு, தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் 10 வயசோட எனக்கு பள்ளி படிப்பு 10 வயசோட நின்று போச்சு. குருதசை 8.5 வயசுல குருதசை ஆரம்பிச்சு. 10 வயசுக்கு அப்புறம் பனியன் கம்பெனிக்கு திருப்பூர்ல வேலைக்கு போன ஒரு சாதாரண தொழிலாளி. ஒரு நாளைக்கு 8 சம்பளம். காலையில் 7:30 மணி கம்பெனிக்கு போயிடனால கூட்டி விட்டு பாய் போடணும். சுத்தமா கூட்டி விட்டு பாய் போடணும். காலையில் 8 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் கணக்கு, 50 பைசா சம்பளம். சாயந்தரம் மறுபடியும் 9 மணி வரைக்கும் நைட்டு செஞ்சா அது அரை ஷிஃப்ட். அதுக்கு ஒரு 4 நாள். ஆனால் டெய்லி 9 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 3/4 ரூபா 75 சம்பளத்துக்கு போன ஒரு கூலிக்கார குரு திசையில ஆட்சி வீடு. சுக்கரன் வந்திருக்காரு, ராசி அதிபதி உச்சம். அப்போ ஒரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி. அந்த பனியன் கம்பெனியில் டெய்லி 8 சம்பளத்துக்கு வேலை செய்யறப்போ நான் தான் அந்த முதலாளி பார்க்க வருவாங்கல்ல, ஏதோ ஆர்டர் சம்பந்தமா பல்வேறு ஏதோ ஒரு ஒரு மரியாதை ஏதோ ஒன்று முதலாளி பார்க்க டெய்லி ஒரு 5-6 பேர் வந்துட்டு போவாங்க. வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் டீ வாங்கி கொடுக்க, நான் அந்த டீ கடை பக்கத்து டீ கடைக்கு போவேன். நான் டீ வாங்குற பையன். அப்படி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இந்த அடி கட்டுறது, பிசில் வெட்டுற வேலை செஞ்சுட்டு டீ வாங்கி கொடுக்குறேன். அப்போ அந்த டீ கடைக்கு போகும்போது சாயந்தரம் 6 மணிக்கு டீ விடுவாங்களா, எல்லாரும் போய் என்ன பரோட்டா. அப்போ பரோட்டா வந்த புதுசு, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முதல்ல பரோட்டா வந்த புதுசு. எல்லாரும் பரோட்டா சாப்பிடுவாங்க. இப்போ அந்த பரோட்டா மனம் குருமா மனசு கும் கும் கும்னு இருக்கு. எனக்கு ஆசையத்தை காசு இருக்காது. சாயந்தரம் டீ காசு ஒரு 10 பைசா தருவாங்க.
புரோட்டா 4 நாள். நானு ஒரு தடவ ஆசை தாங்க முடியாம முதலாளிகிட்ட கேட்டுட்டேன். எனக்கு கணக்குல 4 நாள் குடுங்க. எதுக்குடா? புரோட்டா சாப்பிட விடுங்க. ஏன்டா உனக்கு சாயங்காலத்துக்கு நைட் 9 வரைக்கும் அரை ஷிஃப்ட்டுக்கு சம்பளமே உனக்கு 4 நாள் தான் வருது. இதுல கணக்குல வேற 4 நாள். போடா அப்படின்னு 10 பைசா டீ காசு குடுப்பாங்க. அதுல தான் செலவு பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த 10 பைசாவ கொண்டு போய் டீ கடைக்காரர்கிட்ட எனக்கு மிச்சர் குடுங்க அப்படின்னு வாங்கி, நான் தான் அன்னாடம் 4 நாள் நடக்கிறேன் டீ வாங்குறதுக்கு. என் மேல சின்ன பையன் ஒரு பிரியம். ஒரு மிச்சர் இலையில போட்டு தருவாங்க. அதுல குருமா ஊத்தி அப்படி குழப்பி சாப்பிடுவேன். பரோட்டா சாப்பிட்ட ஃபீலிங்ஸ். அப்படி வளர்ந்த தொழிலாளி நான் குரு திசையில. ஏனத்துல ஆட்சி. அப்புறம் 24 வயசு வரைக்கும் அந்த குரு திசை. அப்புறம் அந்த பனியன் கம்பெனில எல்லா வேலையும் பழகி ஒரு தொழிலாளியாவே இருந்தேன். இந்த காலகட்டத்துல ஒரு பனியன் கம்பெனி தொழிலாளியாவே இருந்துகிட்டு, அப்போலாம் டிவி வரல. மேடை நாடகங்கள் நெறைய இருக்கு. நானே கதை, வசனம், டைரக்ஷன், பாட்டு எல்லாம் எழுதி நானே கதாநாயகன் நடிச்சு, நெறைய நாடகங்கள் நடிச்சு, நாடகம் போட்டு திருப்பூர்ல பிரபலம். அதோடு 12 வயசுலயே ஒரு அரசியல் கட்சி மேடையில பேசத் தொடங்கி, திருப்பூர்ல பேச்சாளராவும் ஃபேமஸ். ஒரு முக்கிய அரசியல் கட்சி. பெரிய அரசியல் கட்சி. திருப்பூர்ல அந்த 24 வயசுல திருப்பூர்ல எனக்கு தெரியாதவங்க குருதசை முடியிறப்போ 24 வயசுல அப்போ அது வரைக்கும் சாதாரண தொழிலாளி தான். வேலைக்கு போற தொழிலாளி தான். ஆனா நாடகங்கள் மூலமா பிரபலமான, அரசியல்ல சிறந்த பிரபலமான என்னுடைய அந்த வேகம் உங்களுக்கு திருப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பாப்புலாரிட்டிய என்னை தெரியாதவங்களே இல்லை. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் திருப்பூர்ல பிரபலமானேன். ஆனாலும் தொழிலாளியா தான் இருந்தேன். சனி திசை ஆரம்பிச்சது. மகரத்தில் இருக்கிற சனி 27 வயசுல. அதுக்கப்புறம் தான் சொந்த தொழில். அதுவும் ரூ. 1000 முதலீட்டுல தொழில். வெறும் ரூ. 1000 பனியன் துணி வாங்கி தொழில். மிஷின் வாங்குற காசு இல்ல. அப்போ அரசியல் நண்பர்கள் துணி விக்கிற குடோன் வச்சிருக்கிறாங்க. எங்க திருப்பூர்ல நெசவாளர் காலனியில. ஆதாரத்தோட சொல்றேன். மகரத்துல சனி இருந்த சொந்த தொழில் செய்ய அமையாதுன்னு சொன்னாங்கல்ல. மிகப்பெரிய தவறான ஜோதிட பலனை சொன்னாங்கல்ல. அதுக்காகத்தான் நான் இதை இன்னைக்கு சொல்றேன் விவரமா. ஒரு 1000 அவங்க கடனா கொடுத்து அது 900 ஒரு தைக்கிற மிஷின் வாங்கி அங்க அங்க அந்த நெசவாளர் காலனியில அந்த எக்ஸ்போர்ட்ல மிச்சமாகிற துணியை வாங்கி விற்பாங்க. அந்த துணி வாங்கி நாங்க ஆடைகளை தயார் பண்ணுவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு துணி வாங்கி ஜட்டி தயார் பண்ண, குழந்தை போடுற ஜட்டி. அதை நானே வெட்டி நானே தைப்பேன். என்னுடைய மனைவி எனக்கு அதெல்லாம் அடுக்கி கொடுப்பாங்க. தைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கு, நல்லா அடுக்கி கொடுக்கணும். மாசமா வயிற்றுல குழந்தைய சமைச்சிட்டு எங்க கூட வேலை செய்வாங்க. 2 பேர் கஷ்டப்பட்டு அந்த சொந்த தொழிலை சனி திசையில தொடங்கணும். சனி திசையில கல்யாணம் ஆச்சு. சனி திசையில கல்யாணம் ஆச்சு. சனி திசை புதன் புத்தியில. அப்ப சொந்த தொழில ரூ. 1000 துணி முதலீடு ரூ. 1000 900 பிசினஸ் தொடங்கி படிப்படியாக வளர்ந்தது. அப்புறம் என்னுடைய மனைவியை நான் இல்லத்தரசியாக வீட்டில் வைத்துவிட்டு ஒரு 20 பேர் பணியாற்றுகிற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஒரு பனியன் கம்பெனியுடைய முதலாளியா வந்தேன். சனி திசையில மகரத்தில் இருக்கிற சனி. அந்த திதி யோக கரணம் பேசுறவர அந்த ஜோதிடருக்காகத்தான் அழுத்தி சொல்றேன். மகரத்தில் இருந்த சனியில தான் நான் ஒரு 20 பேர்த்துக்கு வேலை தரக்கூடிய ஒரு முதலாளியை வளர்ந்தேன். முதலாளியா ஆன மகரத்தில் இருக்கிற சனிதான், மகரத்தில் இருக்கிற சனிதான், மகரத்தில் இருக்கிற சனிதான். அத திருப்பூர்ல மிகப்பெரிய வியாபார கேந்திரம் காதர்பேட்டை. அங்கதான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வருவேன். இங்க நெசவாளர்களுக்கு கம்பெனி வச்சிருப்பேன். துணி வாங்கி அங்கெல்லாம் அதுலயும் பாருங்க, வேலை செய்யறவங்கல்ல 20 பேர்த்துல 2 பேர் தான் ஆம்பளை. சிங்கர் டெய்லர் மட்டும் 6 பேர், அதுல 2 ஆம்பளை. அது சிங்கர்ல மட்டும் 2 ஆம்பளை. சிங்கர் டெய்லர் பூரா 4 பொம்பளை. கட்டிங் வெட்டுறது பிள்ளைங்க, பவர்டவர் பிள்ளை, பூரா வேலை செய்ய பூரா பெண்கள். சொக்கர வச்சோம். இப்படி தொழில் செய்து இந்த திருப்பூர் அண்ணா நகர் பாண்டியன்னு சொல்லுவாங்க. அங்க 12 சென்ட் இடம் வாங்கி 14 வீடு கட்டி 10 வீட்டை வாடகை கூட்டம், 4 வீடு எங்களுக்கு வச்சுக்கிட்டோம். மகரத்தில் இருக்கிற சனி திசையிலே தான் சொந்த தொழில. இப்ப அரசியல் இருந்தனே, அதுல சல்லி பைசா அரசியல் தவறா அதை நான் வாங்க மாட்டேன். திருப்பூருக்கு எல்லா அரசியல் கட்சிக்காரங்க எனக்கு தெரியும். இப்படி ஒரு நேர்மையானவன அரசியல்னு கேட்டு பார்த்துக்கலாம், விசாரிச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிகளுக்கே என்ன ரொம்ப பிடிக்கும்.
நேர்மையான, யார்கிட்ட காசு வாங்காத அரசியல்வாதின்னு நான் யாருக்காவது ஏதாவது ஒரு நியாயமான பிரச்சனை சொன்னா உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த நாகராஜ் யார்கிட்ட காசு வாங்காட்டவாடி, காசு வாங்க மாட்டார். அப்படி ஒரு காவல்துறையினிடத்திலே ஒரு மரியாதை உள்ள நேர்மையான அரசியல்வாதி. தொழில் மூலமா தான் சம்பாதிச்சேன். சனி திசை தான் எனக்கு அப்படி ஒரு உயர்வை கொடுத்துச்சு. தொழில்ல அவ்வளவு ஒரு சொத்தையும் கொடுத்துச்சு. மகரத்துல சனி இருந்தா சொந்த தொழில் அமையாதுங்கிறது எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஜோதிட கருத்து, தவறான ஜோதிட கருத்து, பொய்யான ஜோதிட கருத்து. நீங்க வேணா அவங்க சம்பந்தப்பட்டவங்க போய் அவங்க அந்த ஜோதிடரே போய் திதியவன் கரணம் பேசுற ஜோதிடரே போய் காதர்பேட்டையில என்னை பத்தி கேட்டுக்கலாம், நெசவாளர் காலனி கேட்கலாம், அண்ணாநகர் பாண்டியில அங்க வீடு கட்டியிருந்து அங்கேயும் கேட்டுக்கலாம். இன்னும் சொல்ல போனா தொழில் மூலமா மட்டும் வெறும் தொழில் செஞ்சா கூட இவ்வளவு பிரபலமா இருக்க மாட்டேன். அரசியலும் இருக்குன்னா என்னை யாரை கேட்டாலும், திருப்பூர் யார்கிட்ட கேட்டாலும் அரசியல் தொடர்பானவங்க அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும். கேட்டுக்கல. எஸ்பி நாகராஜன் தெரியாதது இல்லை. தலைமை கழகத்துறை சொற்பொழிவாளர் ஆனவன். இன்னும் சொல்ல போனால் அதே சனி திசையில தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் பேச்சாற்றல் உள்ள ஜாம்பவான், மிகப்பெரிய அரசியல் வல்லுநர் தலைவர். அந்த தலைவருக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசி அது விஜய் டிவியில ஒளிபரப்புனாங்க. அரசியல் உயர்வும் அதே மகரத்திலிருந்து சனி பகவான், அதே மகரத்திலிருந்து சனி பகவான் தான் தொழிலையும் அவ்வளவு உயர்வு, அவ்வளவு பெரிய சொத்தையும் வாங்கி கொடுத்தது அதே மகரத்திலிருந்து சனி பகவான். சொந்த தொழில், ஒரு சாதாரண ஒரு நாள் 8 அணா சம்பளத்துக்கு வேலைக்கு போன தொழிலாளிய முதலாளியாக்குறது சனி திசை. சரிங்களா? ஏன்னா சனி மகரத்தில் இருக்கிறவங்க இது அந்த 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 பொய்யான ஜோதிட கருத்து கேட்டு மனசு விட்டுறக்கூடாது அல்லவா? அதுக்காக இவ்வளவு வலியுறுத்தி நான் இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னும் ஆதாரத்துக்கு சொல்றேன். எனக்கு மகரத்துல தான் சனி இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய பிறந்த நாள் தேதி ஊற சொல்றேன். ஜாதகத்தை அடிச்சு பார்த்துக்கலாம். யாரு வேணாலும் அடிச்சு தெரிஞ்சுக்க, எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா மகரத்தில் சனி இருந்தா சொந்த தொழில் செய்ய முடியாதுன்னு ஒரு தப்பான பொய்யான ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறாரா? அவரும் சேர்ந்துமே ஜாதகத்தை அடிச்சு பார்த்துக்கிட்டு அதுல நேரம் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கூட சிலர் அப்படின்னு கூட குறுக்கு கேள்வியில வரும். என்னுடைய தந்தை எல்லா வகை அறிவும் ஆற்றலும் உள்ள தந்தை. நான் அந்த சின்ன வயசுலயே தேடி தேடி புத்தகங்களை லைப்ரரிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்படிலாம் வர்றது காரணமே அவர் ஊட்டிய அறிவு. எனக்கு 10 வயசுல எனக்கு ஊட்டிய அறிவு. பொருளாதாரம் இல்லை, அவர் நிறைய அறிவு தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்படி அவரு தான் எனக்கு ஒரு தூண்டுகோல். என்னுடைய தந்தை நான் அவ்வளவு பெரிய அரசியல் இயக்கத்தில் மிகப்பெரிய தலைவருக்கு முன்னால மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசி, நாடு பூரா ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசி தொலைக்காட்சியில வந்துச்சுன்னா அது எனக்கு என் தந்தை ஊட்டிய அறிவு, அவர் கொடுத்த உத்வேகம். அப்பேற்பட்ட ஆற்றலால நான் பிறந்ததை சரியான நிமிடத்தை மணிய குறிச்சு வச்சிருக்கிறார். சரிங்களா? அதையும் குறை சொல்ல முடியாது. என்னுடைய பிறந்த தேதி 8/5/1963, 8ஆம் தேதி 5வது மாசம் 1963வது வருஷம் 2:15 AM இரவு 2:15 AM. பிறந்த ஊர் திருப்பூர். சம்பந்தப்பட்டவர் சொன்னார்ல, மகரத்தில் சனி இருந்தா சொந்த தொழில் செய்ய முடியாது, சொந்த தொழில் அமையாதுன்னு சொன்னார்ல, அவர் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து எனக்கு மகரத்துலதான் சனி பகவான் இருக்கிறார், சொந்த தொழில் செஞ்சு ஆதாரத்தை திருப்பூர்னு விசாரிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட்டு. ஏன்னா எனக்கு என்ன ஆதங்கன்னா, புதுசா யாரோ அதை பாக்குறாங்க காணொலி, அவங்களுக்கு மகரத்தில் சனி இருக்கு. என்னடா ஐயோ சொந்த தொழில் அமையாதாங்கிறது அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திடாது? அவங்களுடைய முயற்சியை தடை ஏற்படுத்திடாது? இந்த பொய்யான ஒரு ஜோதிட கருத்து, தவறான ஜோதிட கருத்து. சரிங்களா? ரைட். சரி, சுருக்கமா 5ஆம் அதிபதி 1 இருந்தா, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அது ஜோதிடம் என்ன சொல்லுகிறதுனா மிகச்சிறந்த யோகம். இன்னும் சொல்ல போனால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் 5ஆவது லக்னத்தில் இருக்குமாமா. பூர்வ ஜென்மத்தில் யார் புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்களோ அப்படி புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 5ஆவது லக்னத்தில் இருக்கும் என்பது கடவுள் படைத்த ஜோதிடத்தினுடைய விதி. இல்லைன்னா அப்படி அமையாது. என்னன்னா உங்களுக்கு லக்னம்ங்கிறது திரிகோணம் கேந்திரம் 2ஐயும் பிடிக்கும். திரிகோணம்ங்கிறது விஷ்ணுஸ்தானம், கேந்திரம்ங்கிறது விஷ்ணுஸ்தானம், திரிகோணம்ங்கிறது லட்சுமி ஸ்தானம். இந்த லட்சுமி ஸ்தானத்திற்கும் திரிகோண ஸ்தானத்திற்கும் தலைமை பீடம் லக்னம்.
சரிங்களா? ஒரு ஜாதகரை குறிக்கிற லக்னம். 1 ஒரு எந்த ஒரு ஜாதகருக்கு சிறப்பை தருவது. அப்படி அதற்கு தலைமை ஸ்தானம், லக்ன ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம் என்று குறிப்பிடுகிற ஜாதகரை குறிப்பிடுகிற அந்த லக்ன பாவகத்தில் ஜாதகருடைய திரிகோண ஸ்தானாதிபதியான, லட்சுமி ஸ்தானாதிபதியான, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான 5வது லக்னத்தில் அமர்கிறது என்றால், எந்த ஜாதகருக்கு 5வது லக்னத்தில் அமர்கிறதோ அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களாக இருப்பார்கள். அப்படி பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்வதற்கேற்ப இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாழ்வு அமையும் என்பது ஆண்டவன் படைத்த ஜோதிடத்தினுடைய விதி அமைப்பு. சரிங்களா? குழந்தைகள் அப்படித்தான். யோகமான குழந்தைகளால் யோகம், குழந்தைகளாலே யோகம். இந்த புத்திரஸ்தானாதிபதி வந்து லக்னத்தில் உட்காரும் போது குழந்தைகளாலே யோகம் இருக்கு. ஆண் ஜாதகமா தந்தை மீது அவர் பெற்றெடுத்த குழந்தை மிகுந்த பற்றுகளோடும், மரியாதையோடும், பாசத்தோடும், காலத்திற்கும் பாதுகாக்கக்கூடிய உணர்வோடும் அந்த ஆண் ஜாதகருடைய குழந்தை, அதே பெண் ஜாதகத்தில் 5வது ஒன்று இருந்தா தாயின் மீது மிகப்பெரிய அளவெடுக்கிற அன்பு, பாசம், மரியாதை, அந்த தாயை போற்றி பாதுகாக்க வேண்டும், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த இதயபூர்வமான உணர்வு அந்த குழந்தைகிட்ட. அதான் திருவள்ளுவர் பெருமான் சொன்னார் அல்லவா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளிடும் சொல். ஒரு மகன் அப்பனுக்கு என்ன செய்யணும் சொல்றாரு வள்ளுவர். இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நாம் என்னடா தவம், இந்த அப்ப என்ன தவம் பண்ணானோன்னு ஊர் மக்கள் சொல்லணுமாமா. வள்ளுவர் சொல்றது, மகன் தந்தை காட்டும் போது இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளுன்னு சொல்லு அப்படிங்கிறார். அதாவது இப்படி ஒரு பையனை பெத்தெடுத்தானே, இவங்க அப்ப என்ன தவம் பண்ணி அந்த பையனை பெத்தானோ அப்படின்னு போடணுமாமா. அதுதான் மகன் வந்து தந்தைக்கு செய்யற அந்த சிறப்பாமா. அப்படி ஒரு சிறப்புக்குரிய மகன் ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து அப்படி ஒரு மகள் கிடைப்பார்கள். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 5வது லக்னத்தில் இருக்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும், ஈன்ற பொழுதின் பெத்தப்ப கூட ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும், பெத்த நேரத்தை விட பெருசான சந்தோஷம். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொன்னார். அப்ப 5வது லக்னத்தில் இருக்கிற அந்த தாய் அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவார். அவ வயிற்றுல 10 மாசம் வந்து பெத்தெடுத்தா பாருங்க, அப்ப இருந்த மகிழ்ச்சியை விட அந்த பெத்தெடுத்த மகனையோ இப்படி ஒரு மகனையும் ஊருக்கு அப்படியே போட்டு பாராட்டும். எப்படிப்பட்ட பையன், எப்படிப்பட்ட மகன், எப்படிப்பட்ட அப்பேற்பட்ட பத்து வச்சிருக்கான் இவங்க அம்மா அப்படின்னு அந்த குழந்தைகளை போற்றி அந்த உலகம் பாராட்டுகிற போது அந்த குழந்தை 10 மாசம் கஷ்டப்பட்டு சமந்து பெத்தா பாருங்க, அப்படி பெற்றெடுக்கிற போது இருந்த அந்த மகிழ்ச்சியை விட தான் பெற்றெடுத்த குழந்தைகளை ஊருலகம் போற்றி பாராட்டுகிற போது புலகாகிதம் அடைவாள், பூரிப்படைவாள் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். அப்படி ஒரு யோகத்தை தரக்கூடிய குழந்தைகள் 5வது ஒன்று இருக்கிறது பிறப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட அமைப்பு, ஜோதிட விதி. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா இப்படி ஒரு பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்துக்காகவே இந்த ஜென்மத்தில் யோகமான வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும். கடந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்திற்கு ஏற்பவே அந்த புண்ணியத்தினாலே இந்த ஜென்மத்தில் நமக்கு சிறப்பு வாழ்வு கிடைக்கிறது. ரைட்டு. 5வது லக்னத்தில் உட்கார்றாருல்ல, அப்படி லக்னத்தில் உட்காருகிற போது இப்போ 5ஆம் அதிபதி லக்னத்துல உட்கார்றாருன்னா அந்த 5ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்திய பலனை அந்த ஜாதகர் கொடுத்துறாரு. அந்த பலன் அந்த ஜாதகர் கிடையாது, யோகம் கிடைச்சிருது. சரி, 5ஆம் அதிபதிங்கிற ஒரு கிரகம் வருவார் அல்லவா, அந்த கிரக லக்னத்தில் உட்காருக்கும் போது அந்த ஜாதகருடைய இயல்பும் தன்மையும் எப்படி இருக்கும், அந்த கிரகம் அதனுடைய தன்மை கொடுக்கும் அல்லவா. இது 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதியுடைய பலன் யோகம் கிடைக்குது. ரைட்டு. இது பாவக காரகத்துவம், கிரக காரகத்துவம் இருக்கும்ல. அப்ப ஏதோ ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் 5ஆம் அதிபதியா ஒரு கிரகம் வரும்ல, அந்த கிரகத்தின் லக்னத்தில் உட்காருகிற போது ஜாதகரை குறிக்கிற லக்னம் அல்லவா, அப்போ அந்த லக்னத்தில் உட்காருவது ஜாதகருடைய தன்மைகளை அந்த கிரகம் குறிக்கும். அந்த கிரகத்தினுடைய பண்புகள் அந்த ஜாதகருக்கு. சூரியன் இருக்கிற லக்னத்துல யாருக்கு அடிபடி மாட்டார், ஒருத்தருக்கு கீழ்ப்படிச்சு போக மாட்டார், தாங்க எல்லாம் அப்படி இருப்பார். ஏன்னா சூரியன் அல்ல, அதிகாரத்தினுடைய நாயகன் அல்ல, அப்படி எல்லாம் எனக்கு கேளலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதுதான் சூரியன் வலுவா இருக்கிறவங்க தானே பதவிக்கே வர்றாங்க.
அல்லது அரசு துறையிலே வர்றாங்க. ஆளுமைனாலே அது சூரியன். அப்போ லக்னத்து சூரியன் இருக்கும்போது அப்படிப்பட்ட யாருக்கும் அடிபணியாதவரா இருப்பார். அப்புறம் ரகசியங்களை பாதுகாக்க தெரியாது. எது வந்து வெளி சொல்லுவார். எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லி மனசுக்குள்ள ஒண்ணும் வைக்க மாட்டார். அப்படி சொல்லி ஏமாந்து கூட போவார். அப்படி அது ஏன்னா சூரியன் தன்னுடைய ஒளியை ஒழித்து வைத்துக் கொள்வதில்லை அல்லவா? தன்னுடைய ஒளி கதிர்களை மறைத்து வைத்துக் கொள்வதில்லை அல்லவா? அதை உலகத்திற்கு வழங்கி விடுகிறது. எதையும் சூரியன் தனக்குள்ள வச்சுக்கிறது இல்லை. எல்லாம் ஒளியை தந்துருது. அதனால லக்னத்தில் உட்காருகிற போது அந்த ஜாதகர் தன்னுடைய மனதிற்குள் எதையும் ஒழித்து வைத்துக் கொள்ள மாட்டார். எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்கிறார். எதை வஞ்சகம், சூழ்ச்சி, மனசுக்குள் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அந்த மாதிரி கெட்ட புத்தியில இல்லாம மனதெரிகிற அனைத்தையும் வெளியே சொல்லிவிட்டார். என்ன நிர்வாகத்திறன் குறைவா இருக்கு. நிர்வாகத்திறன் குறைவா இருக்குமா? சூரியனால நிர்வாகம், அப்புறம் லக்னத்தில் இருக்கும்போது நிர்வாகத்தின் குறைவா இருக்குமா? என்ன இது அப்படின்னு கேட்கலாம். காரகத்தில் இருந்த காரகபாவ நாஸ்தி. லக்னத்துக்கு காரகர் சூரியன். அவருதான் ஆன்மா. அவரு ஜாதகருடைய ஆன்மாவை குறிக்கிற அங்க போய் உட்கார்றப்போ அந்த காரகம் பாதிக்கப்படும். அப்ப சூரியனுடைய முக்கியத்துவம் நிர்வாகம். இப்ப காரகத்தில் உட்காருற போது காரகம் பாதிக்கப்படுகிறார். நிர்வாகத்திறன் கொஞ்சம் குறைவா இருக்கு. நிர்வாகத்திறன் இல்லாம போகாது. சூரியன் போது நிர்வாகி கொஞ்சம் குறைவா இருக்கு. காரகம் பாதிக்கப்படும். காரகப்பட அவஸ்தை ஏற்படும். சரிங்களா? சரி, லக்னத்தில் சந்திரன் வளர்வரை சந்திரனா இருந்தா நல்ல தோற்றம் உள்ளவரா இருப்பார், சுகவாசியா இருப்பார், மகிழ்ச்சியானவரா இருப்பார், கலையார்வம் உள்ளவரா இருப்பார், எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அவருடைய செயல்கள் இருக்கும். லக்னத்தில் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு. சரி, தேய்வரை சந்திரனாக இருந்தால் சலனத்தோடயே இருப்பார். எப்பவும் மனசுல நிலையற்ற தன்மை இருக்கும். பெரிய ஏமாத்துக்காரங்களும் இருப்பாங்க. தேய்வரை சந்திரன் போது இந்த மாதிரிதான் மனோகாரங்கள் அல்லவா? நிலையற்ற தன்மை, ஏமாற்றக்கூடிய எண்ணம். மனம் ஒரு நிலையில் இருக்காது. குழப்பமா இருக்கு. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அந்த முடிவு எடுக்கலாம், இந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலை இல்லாமல் தெளிவான முடிவெடுக்க முடியாதவர்களாக தேய்வரை சந்திரன் லக்னத்தில் இருப்பது இருப்பாங்க. வடவரை சந்திரன் போது அது சிறப்பு. சரி, செவ்வாய் இருந்தால் கேட்கவே வேண்டாம். கோபக்காரர், அவசரக்காரர், ஆத்திரம். எது எடுத்தாலும் கோபம், அவசரம், ஆத்திரம். எதுக்காக இருந்தாலும் சண்டைக்கு நிற்கிறது, எதுக்காக இருந்தாலும் சண்டை போடுறது. அப்புறம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க தன்னுடைய தவறுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. இது லக்னத்தில் செவ்வாய் இருந்தா. புதன் இருந்தா லக்னமே பலமாயிரும். திக்பலம். ஜாதகர் அறிவு கூர்மையானவரா இருப்பார், சமயோசித புத்தி உள்ளவரா இருப்பார், சமாதான பிரியர். யார்கிட்ட சண்டை கிண்டா ஒண்ணு வேண்டாம், இதா இருந்தாலும் இணக்கமா போ, நட்பா போ. அதான் புதன். சிநேகமா போ, சமாதான பிரியர்னே சொல்லிடலாம். அப்புறம் இன்னொரு லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க நல்ல சமயோசித புத்தி, சிறந்த அறிவு, அதே நேரத்துல தோற்றத்தில் என்றைக்கும் இளமையாக தெரிவார்கள். லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க. சரிங்களா? லக்னத்தில் குரு, இதுவும் லக்னத்தை பலப்படுத்தும் திக்பலம். அந்தஸ்து உள்ளவரா இருப்பார். குருனாலே அந்தஸ்து. செல்வம் உள்ளவரா இருப்பார், நல்ல குணமுள்ளவரா இருப்பார். லக்னத்தில் குரு. லக்னத்தில் சுக்கிரன், ஆஹா ஆஹா ஓஹோ பேஸ். ஒரு படத்துல தங்கவேல் சொல்லுவார்ல, பழைய நகைச்சுவை நடிகர். ஆஹா ஓஹோ பேஸ். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தா எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லி தான், நட்பா தான் பழகுவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நட்பா, ஒரு சொகுசா இருப்பாங்க. எப்போ மகிழ்ச்சியா. அப்படி பார்த்தா இன்னொரு தடவை பார்க்கணுங்கிற மாதிரி தோற்றத்தை வச்சுக்குவாங்க. நல்ல நல்ல தோற்றமானவராக இருப்பாங்க. அப்புறம் இன்னும் பொலிவுபடுத்திக்குவாங்க. ஆடைகளில், அலங்காரங்களில், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தங்களை நல்லா அப்படி பார்க்கறதுக்கு ஒரு டிப் டாப்பா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. யாராலும் மற்ற பார்க்கறேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அமைப்பை கொடுப்பது சுக்கிரன். அது மட்டுமல்ல, கலை ஆற்றல் உள்ளவராகவும் இருப்பார்கள் லக்னத்தில் இருக்கிற போது. சரி, இறுதியாக சனி பகவான். சனி பகவான் லக்னத்தில் இருந்தா கொஞ்சம் வயதுக்கு மீறி தோற்றம் உள்ளவராக இருப்பார். அப்புறம் பெரும்பாலும் பழமை விரும்பியா இருப்பார்.
யாரையும் மதிக்க மாட்டார். ஆஹ் அதாவது நீ எத்தனை முயல் காலம் பிடிச்சுக்க, ஏன்னா நீ பிடிச்ச முயல் இப்ப 4 கால் வச்சுக்க 4 கால். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் பேசுறவங்க லக்னத்தில் இருக்கிறவங்க. சனி லக்னம் முடக்கு, அது பேர் என்ன, நம்முடைய நாட்டு கிராமங்கள்ல மொட்டக்கிடியே பேசுறாங்கப்பாங்க. இந்த மொட்டக்கிடியே பேசுறது சனி லக்னத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கு 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்த அந்த யோக நிலைகளை பார்த்து விட்டோம். அதே மாதிரி லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் என்ன பண்புள்ள உள்ளவராக, தன்மை உள்ளவராக என்பதை பார்த்து விட்டோம். நாளை அடுத்த காணொளியில் அந்த 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.